வளம் கொண்டு போறத நீங்க ஆதரிச்சு பேசிருக்கீங்க. கேரளாவும் இந்தியாவில் ஒரு மாநிலம் தானே அப்படின்னு. கேரளாவிற்கு கனிம வளம் கொண்டு செல்ல அனுமதி கேட்டீர்களா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பதிலளித்துள்ளார். நல்ல வாழ்த்தினார்கள். அந்த வகையில் வாழ்த்துக்கள், நன்றி. நீங்க கேரளாவுக்கு கனிம வளம் கொண்டு போறத நீங்க ஆதரிச்சு பேசிருக்கீங்க. கேரளாவும் இந்தியாவில் ஒரு மாநிலம் தானே அப்படின்னு. ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் என்ன சொல்றாருன்னா, ஒருபோதும் கன்னியாகுமரியை தாண்டி கல்லோ மண்ணோ கொண்டு போறதுன்னு அனுமதிக்க மாட்டேங்குது. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நான் கேரளாவுக்கு கனிம வளம் கொண்டு போனோம்னு சொல்லல. அங்க நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன் எங்க நாகர்கோவிலுக்கு. ஒரு 400 வண்டி வரிசையா நிற்குது. அங்க உள்ள டிரைவர்கள்லாம் கூப்பிட்டு என்ன 400 வண்டி இங்க நிற்குன்னு சொல்லும்போது 3 நாளா 4 நாளா காத்திருக்கோம். நாங்க ஒரிஜினலா உள்ள பில்லு வச்சிருக்கோம், லைசன்ஸ் வச்சிருக்கோம், லாரி எவ்வளவு இடம் வேணுமோ அந்த இடக்கு வச்சிருக்கோம். ஆனா இங்க லாரியா இங்கே இங்க நாகர்கோவில் பக்கமே உள்ள போக முடியாம 400 வண்டியும் மடக்கி வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் குரல் கொடுப்பாங்கிற வகையில இருந்தோன்னு நேர கல்யாண வீட்டுக்கு போனேன். கல்யாண வீட்டை சீரை கொடுத்தேன். அங்கே உள்ளூர் எம்எல்ஏ ஆக இருந்த மரியாதைக்குரிய நான் ஆசிரியரை கூட்டிட்டு மாவட்ட ஆட்சியரை பார்த்தேன். பார்த்துட்டு இந்த மாதிரி தவறு நடக்கு. அவங்க லாரியை வச்சிருக்கவங்க, லாரியில தொழில் செய்கின்றவர்கள், இந்த தொழில் செய்கின்றவர்கள் சரியாக செய்கின்ற போது எந்த தடையும் செய்யக்கூடாது, எந்த அரசாங்கமும் தடை செய்யக்கூடாது என்ற வகையில கோரிக்கை வைத்தோமே தவிர, அப்பொழுது ஒரு நிருபர் கேட்கின்றார், சார் அது கேரளாவுக்கும் போகுதுன்னு கேட்கும்போது தான் நான் சொல்றேன், கேரளாவும் இந்தியாவில் தானே இருக்கு, அது என்ன பாகிஸ்தான்லயா இருக்கு, அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னேன் தவிர கேரளாவுக்கு கொண்டு போங்கன்னு சொல்றேன். லாரி உரிமையாளர்கள் மீது லாரி ஓட்டுநர்கள் பல குற்றச்சாட்டு இருக்கு. அதிவேகத்தில் ஓட்டுறாங்க, அதிக எடை கொண்டு போறாங்க, இதெல்லாம் விபத்துகள் அதிகமா இருக்கு கன்னியாகுமரி மாவட்டம். எந்த விபத்துகள் இருந்தாலும் அதுக்கு டிராபிக் போலீஸ் இருக்கு, மாவட்ட ஆட்சி நிர்வாகம் இருக்கு, அதை கட்டுப்படுத்த வேண்டியதுதான். அதுக்காக ஒட்டுமொத்தமா ரோட்ல யாருமே போகக்கூடாது, யாருமே ரோட்ல நடக்க கூடாது, ஆக்சிடென்ட் வருது அப்படின்னு நிறுத்த முடியுமா சொல்லுங்க? இல்ல, கனிம பேர எப்படி கட்டணம் கட்டுவான், அந்த நாகர்கோவில் கட்டணம் எப்படி கட்டுவாங்க? அதுக்காக தான் குரல் கொடுத்தோம் தவிர நாங்க கேரளா கொண்டு போறதுக்கு அதுக்காக இல்ல. சகோதரர் மனோஜ் தங்கராஜ் இருக்காருல்ல, அவர் கொஞ்சம் மனக்குழப்பத்தில் இருக்காரு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.